ओमानन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துடைய 9வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். படிக்கிற ஸ்லோகம் இன்னைக்கு 23 மற்றும் 24. ஏஷ பிரபன்ன வருதோ ரமயா சக்தியா யத்யத் 22 and 23. स्वयं समस्त जगदां सुहृत्येकात्मा सत्ये सत्त्वेन यन् मुदयते भगवान् भगेन तेनैव मे दशम् अनुसुप्तसात् यदाहं सक्ष्यामि पूर्ववतीदं प्रणतप्रियोऽसौ. முழு முதற் காரணமாகிய பகவான் என் மீது கருணையினை பொழிவாராக. அவர் ஒருவரே உலகில் உள்ள அனைத்து உயிர்வாழிலும் ஒரே நண்பரும் ஆத்மாவும் ஆவார். மேலும் அவர் தமது 6 வகையான வளங்களினால் அவர்கள் இறுதி இன்பம் பெறுவதற்கு அவர்களை காக்கவும் செய்கிறார். நானும் பகவானுக்கு மிகவும் விருப்பமான சரணடைந்த ஆத்மா என்பதால் அவர் முன்பு போல் நான் படைப்பதற்குரிய அதன் அகநோக்கத்தினை கொடுத்து அருள் புரியுமாறு வேண்டுகிறேன். ஏஷ பிரபன்ன வரதோ ரமயாத்ம சக்தியா யத்யத் கரிஷதி கிரகீத குணாவதாரக தஸ்மின் ஸ்வவிக்ரமமிதம் சுஜிதோ அபிச்சேதோ யஜ்ஞீத கர்ம சமலம் சயதா விஜக்யாம். முழுமுதற் கடவுளான பரமபுருஷர் பகவானே எப்பொழுதும் தம்மை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு வரமருள்பவராக இருக்கிறார். அவரது செயல்கள் அனைத்தும் அவரது அகசக்தியான ரமா அல்லது அதிர்ஷ்ட தேவதையின் மூலமாகவே சட்டமாக்கப்படுகிறது. அவரது செயலான படைப்பு தொழிலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக நான் அவரை வழிபடுகிறேன். மேலும் நான் எனது தொழிலின் மூலம் உலகப்பற்றால் பாதிப்படைய கூடாது என்று பிரார்த்திக்கிறேன். ஏனென்றால் அதுவே நான் படைக்கிறேன் என்னும் ஆணவத்திலிருந்து என்னை காக்கக்கூடியதாகும். பிரம்மதேவரின் பிரார்த்தனை. மிக அழகாக பிரார்த்தனை செய்கிறார் பிரம்மா. பிரம்மாவுடைய சிறப்புகளை முதல்ல பார்க்கணும். பிரம்மாவுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தாதான் அவருடைய பிரார்த்தனையோட நோக்கம் என்ன நமக்கு புரியும். இந்த 2 ஸ்லோகமும் நமக்கு அழகான பாடம் கற்றுக் கொடுக்குது. முதல்ல பிரம்மாங்கிறது யாரு? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? இது உண்மையா? பிரம்மா, சிவன், விஷ்ணு இவங்கெல்லாம் இருக்காங்களா? இதெல்லாம் உண்மையா? பிரம்மதேவர் எப்படி செயல்படுறாரு? அவருக்கு எப்படி 4 தலை இருக்க முடியும்? பிரம்மா தான் படைக்கிறாரா? அப்ப படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அதுவும் குறிப்பா இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்கு மக்களுக்கு ஆத்மீகம்னாலே ஏதோ சும்மா கோயிலுக்கு போறது, சுண்டல் சாப்பிட்றதும் ஆன்மீகம் நினைச்சிட்டு இருக்காங்க. கோயில்ல போய் பிரார்த்தனை வைக்கிறது, பௌதிகமான பிரார்த்தனைகளை செய்வது, இதெல்லாம் ஆன்மீகம் இல்ல. ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா, ஆன்மீகம் அல்லது பக்தி என்று சொன்னால், ஆத்மீகம் என்று சொன்னால், முதலில் உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள வேறுபாடு என்ன? நான் யாரு? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா? இந்த உடம்புக்கு ஆத்மாவுக்கு என்ன வித்தியாசம்? படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா? யார் உன்னதமான படைப்பாளி? அப்புறம் படைப்பாளியான இறைவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஆத்மீகம். ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம், ஆன்மீகத்தை பற்றிய விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவம், ஜீவ தத்துவம், நம்மை பற்றிய தத்துவங்களையும் இறைவனை பற்றிய தத்துவங்களையும் அறிவதுதான் ஆன்மீகம். அப்போ பிரம்மா என்பவர் படைப்பினுடைய முதல் ஜீவாத்மா. இந்த உலகம் படைக்கப்பட்ட போது தோன்றிய முதல் ஜீவ தத்துவம்.
இதுக்கு முன்னாடி அத்தியாயங்களை நீங்க வந்து இந்த 3 விதமான விஷ்ணுக்களை பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம கூட இப்ப பேசிட்டு இருந்தோம். 3 விதமான விஷ்ணுக்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை பற்றி விவாதிச்சோம், கலந்து பேசிட்டோம். அதுல கார்போதிசா விஷ்ணுடைய நாபிலிருந்து பிரம்மா தோன்றுகிறார். அதுல என்ன படிச்சோம்? கார்போதசாய் விஷ்ணுடைய நாபிலிருந்து பிரம்மா தோன்றுவதால அவருக்கு ஸ்வயம்பு அல்லது ஆத்மபு என்று பெயர். பிரம்மாவுக்கு இன்னொரு பேரு ஸ்வயம்பு அல்லது ஆத்மபு. ஆக்சுவலி உண்மையில பிரம்மா என்பது ஒரு போஸ்டிங் தான், ஒரு பதவி தான். பிரம்ம பதவி, இந்திர பதவி, வருண பதவி, வாயு பதவி, இந்த மாதிரி இதெல்லாம் பதவி தான். போக்குவரத்து துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இருக்கு, அதற்கான அமைச்சர்கள் இருக்காங்க. அது மாதிரி பல்வேறு துறைகள் இருக்கு, அதற்கான தேவர்கள் இருக்காங்க. எப்படி நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு அசம்பிளி தேவைப்படுது இல்லையா? இந்த நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு ஓரொரு நாடும் ஓரொரு நாடும் தன் நாட்டை நிர்வாகம் செய்வதற்கு, குடிமக்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு, குடிமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கு ஒரு பார்லிமெண்ட், அதாவது ஒரு அசம்பிளி இருக்கு. அந்த அசம்பிளில ஒரு பிரசிடென்ட் இருக்காரு. அந்த பிரசிடென்ட் கீழே ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு இலாக்காவுக்கும் ஒரு அமைச்சர் இருப்பாங்க. இது ஒரு நாட்டினுடைய மேனேஜ்மெண்ட், ஒரு கண்ட்ரியோட மேனேஜ்மெண்ட், ஒரு நாட்டினுடைய நிர்வாகம். அப்ப யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட் எடுக்கும்போது, பிரபஞ்ச நிர்வாகம் வரும்போது, அந்த பிரபஞ்ச நிர்வாகத்துக்கும் பல்வேறு தேவர்கள் இருக்காங்க இல்லையா? நான் போய் அமெரிக்க அதிபரை பார்க்காதனால அப்படி ஒருத்தர் இல்லைன்னு ஆயிடாரு. நான் போய் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஹோம் மினிஸ்டர் பார்க்காதனால அப்படி ஒரு மினிஸ்டர் இல்லைன்னு ஆயிடாரு. நான் பார்க்காதனாலையும் நான் உணராதனாலையும் அப்படி ஒண்ணும் கிடையாது. அமெரிக்கான்னு ஒண்ணு கிடையாது. அங்க பிரதிநிதிகள் பிரஜைகள் யாரும் கிடையாது. அங்க வந்து தலைவர் பிரசிடென்ட் கிடையாது. அங்க மினிஸ்டர்ஸ் கிடையாது. அங்க அசம்பிளியே கிடையாது. ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது கிணத்து தவளை தத்துவம் தான். நான் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் கற்பனைன்னு நினைச்சு. அதே போலதான் எப்படி நம்ம ஒரு ஒரு நாட்டை பற்றியும் ஒரு நிர்வாகத்தை பற்றி தகவல்களை நம்ம கலெக்ட் பண்றோம், சேகரிக்கிறோம். ஒரு நாட்டை பற்றிய தகவல்கள், அந்த நாட்டினுடைய அரசியல் நிலவரம், அங்க யார் இப்ப பிரசிடென்டா இருக்காங்க, அவருடைய அசம்பிளி எப்படி இருக்கு, அங்க மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்க, இந்த பற்றி தகவல்களை வந்து நாம தொலைக்காட்சி மூலமாவோ அல்லது சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் மூலமாகவோ அல்லது செய்தித்தாள்கள் மூலமாகவும் சேகரிக்கிறோம். பல்வேறு செய்தித்தாள்களை வந்து அந்த நாட்டை பற்றி எழுதுறாங்க. அப்புறம் சமூக வலைதளங்கள்ல அந்த நிகழ்ச்சிகளை பதிவிடுறாங்க. தொலைக்காட்சிகளை அதை பத்தி ஒளிபரப்புறாங்க. இந்த முறை அமெரிக்கால இவர் தான் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், இவருடைய அசம்பிளி வந்து இந்த தேதியில வந்து பொறுப்பேற்க போகிறார், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம். சோ எப்படி இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை பற்றி நம்ம படிக்கிறோமோ கேட்கிறோமோ, அதே போல ஒரு சாதாரண நாட்டுக்கு, ஒரு சிறிய நாட்டுக்கு இப்பேற்பட்ட நிர்வாக திறமையுள்ள அதிபர்களும் அமைச்சர்களும் தேவைப்படும் போது, பிரபஞ்ச நிர்வாகத்துக்கு ஏன் ஆட்கள் தேவைப்படாது? பிரபஞ்ச நிர்வாகத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே இருக்கு. எப்படி வந்து மின்சாரத்துறை, நம்ம வீட்டுல சுவிட்சை போட்டோன்னே லைட் எரியுது ஆட்டோமேட்டிக்கா. சுவிட்ச் ஆன் பண்ணோம், சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, டிவி ஓடுது, ஏசி ஓடுது. பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே ஒர்க் பண்ணுது. இந்த கரண்ட் வந்து நம்மளால பார்க்க முடியல, ஆனா சுவிட்ச் போட்டோன்னே என்ன ஆகுது, எல்லா இயந்திரங்களும் இயங்குது. ஆனா இது ஏதோ தானா நடக்கிற மாதிரி இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், மின்சாரத்துறை அமைச்சர், அவருக்கு கீழே பல்வேறு அரசு அதிகாரிகள், ஜேஇ, ஏஇ, எஸ்இ, சர்வீஸ் என்ஜினியர், ஜூனியர் என்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஓ மெனி இன்ஜினியர்ஸ், பல்வேறு துறையை நிர்வாகக்கூடிய அதிகாரிகள், அதுக்கப்புறம் ஃபோர்மேன், அதுக்கப்புறம் லைன்மேன், அதற்கான சாதனங்கள் பலவும் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க, நம்ம சுவிட்ச் போட்டு லைட் எரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய டிபார்ட்மெண்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம், அரசாங்கம் மின்சாரம் கொடுக்குது, நம்ம அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறோம். அந்த வரி பணத்தை வச்சுக்கிட்டு அந்த மின்சாரத்துறை இயக்குறாங்க, அதோட அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த அந்த துறையை வந்து இன்னும் எப்படி பெட்டரா, எப்படி பொதுமக்களுக்கு இன்னும் நம்ம சேவை பண்றது அப்படிங்கறத பாக்குறேன். அதே போலதான் அந்த பிரபஞ்ச நிர்வாகத்துல
பகவானை பிரதிநிதிகளாக பல்வேறு தேவர்கள் அதிபர்களா இருக்காங்க. பல்வேறு தேவர்கள், மழைக்கு இந்திரன், காற்றுக்கு வாயு, நெருப்புக்கு அக்னி, நீருக்கு வருணன். அதே போலதான் படைப்புக்கு பிரம்மா. சோ பிரம்மா அவர் ஸ்வயம்பு அல்லது ஆத்மபு. சோ இதுல பகவானுடைய தனித்தன்மை என்னன்னா, இங்க பிரம்மாவே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரம்மா என்ன சொல்றாரு இந்த பிரேயர்ல, முழு முதல் காரணமாகிய பகவான் என் மீது கருணை எப்போதும் தமது கருணையை பொழிவாராக. முழு முதல் காரணம், சர்வ காரண காரணம். இங்க முழு முதல் காரணம் சொல்றாரு பிரம்மா. இதே பிரம்மா பிரம்ம சங்கீதியில ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதி கோவிந்தா சர்வ காரண காரணம். பாத்தீங்களா? சோ பிரேயருக்குள்ள கரெக்டா மேட்சிங் எப்படி பொருத்தமாகுது. பாகவதத்திலையும் பிரம்மா பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, பிரம்ம சமிதியிலும் பிரம்மா பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? முழு முதல் காரணமாகிய பகவான். பிரம்ம சமிதியில் என்ன சொல்றாரு? கிருஷ்ணரே கோவிந்தனே சர்வ காரண காரணம். இதெல்லாம் முரண்பாடு இருக்கா? அதுல ஒரு முரண்பாடு இல்ல. ஒரே நபர் தான் அழகான பிரார்த்தனை. பிரம்ம சமிதியில சர்வ காரண காரணம் சொல்றாரு, பாகவதத்துல அவரே முழு முதல் காரணம் சொல்றாரு. காஸ் ஆஃப் ஆல் காசஸ், காரணங்களுக்கெல்லாம் மூல காரணம். சோ இங்க பிரம்மா என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் தான் சர்வ காரண காரணம், மூல காரணம். சோ காரணம், சர்வ காரண காரணம். நம்ம வாழ்க்கையில நடக்கூடியதுக்கு தற்செயலான ஒரு காரணம் உண்டு, மூல காரணம் உண்டு. ரெண்டு விதமான காரணம். நம்ம லைஃப்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு சம்பவம், ஒரு செயல் நடக்குது இல்லையா? சில வினைகளை நம்ம சந்திக்கிறோம், சில பாவங்களையோ சில புண்ணியங்களையோ, இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, மாதிரி வாழ்க்கையில பலவிதமான இரட்டிப்பு தன்மையில் நம்ம சந்திக்கிறோம், இன்ப துன்பத்தை சந்திக்கிறோம். இதுக்கு தற்செயலான காரணமும் உண்டு, மூல மூல காரணமும் உண்டு. சோ தற்செயலான காரணத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம மேலெழுந்த வாரி பார்க்கறோம். மேலெழுந்த வாரி பார்க்க என்ன ஆகுது? ஓ, என்னுடைய துன்பத்துக்கு இவர்தான் காரணம், என் துன்பத்துக்கு அவர் தான் காரணம், என் சந்தோஷத்துக்கு இவர் தான் காரணம், என் சந்தோஷத்துக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு நம்ம நம்ம முன்னாடி யார் இருக்காங்களோ அவனை நினைச்சுக்கணும். நம்ம முன்னாடி யார் இருக்காங்களோ, இல்ல குறிப்பிட்ட சம்பவத்துல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் காரணம். என்ன ஆச்சு நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு அவர் என்ன அப்படி சொல்லிட்டாரு, அவர் தான் காரணம். என்ன ஆச்சு நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன இவர் இப்படி இன்சல்ட் பண்ணாரு, அதான் என்னால படுத்துக்க முடியல. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இன்னைக்கு சபையில என்ன எல்லாரும் புகழ்ந்தாங்க, ரைட்? சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இங்க உள்ள காரணத்தை மட்டும் பாக்குறேன். அதுக்கப்புறம் மூல காரணம், ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது? காரணம், மூல காரணம், சர்வ காரண காரணம். எல்லாத்துக்கும் முழு முதல் காரணம். மூணு விஷயம்: காரணம், மூல காரணம், சர்வ காரண காரணம். எல்லாத்துக்கும் மூல காரணம். இதுல மூணு விதமான பார்வை இருக்கு. ஆன்மீக பாதையில அவ்வளவு பக்குவம் இல்லாதவங்க, பக்குவம் இல்லாத ஒரு நபர் சாதாரணமா இருக்கக்கூடிய எப்படி பாக்குறாரு? காரணத்தை மட்டும் பாக்குறாரு. என்ன காரணம் சொல்லுங்க, இல்லையா? கேக்குறாங்களே, என்ன காரணம், என்ன நடந்தது சொல்லுங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. இதுதாங்க காரணம், இவர் தாங்க காரணம், அவர் தாங்க காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இது உலக ரீதியா பார்க்க, உலக ரீதியா, பௌதீக ரீதியா, அல்லது ஆன்மீக அறிவு கொண்டு பார்க்காம, ஆன்மீக அறிவு கொண்டு பார்க்காம பௌதீக மூளையை வச்சுக்கிட்டு நம்ம பாக்குறோம் இல்லையா? இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், என் துன்பத்துக்கு இவர் காரணம், என் சந்தோஷத்துக்கு அவர் காரணம். சோ இப்படி தற்செயலான காரணத்தை மட்டுமே நம்ம பார்க்கணும். வெளிப்படையான காரணம், வெளிப்படையான காரணம், தற்செயலான காரணம், இதை மட்டும் நம்ம பார்க்கணும். சரி, மூல காரணம் என்ன? வேறு ஆராய்டு. அப்ப இன்னும் ஒரு படி மேல போகும். இன்னும் ஒரு படி மேல போகும்போது மூல காரணம் என்ன? நான் இந்த ஜட உடல் எடுத்ததுதான் காரணம். நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கவே கூடாது. நான் இந்த ஜட உடல் எடுத்ததுனால தானே என்னை யாராவது புகழும் போது சந்தோஷமா இருக்கு,
என்னை இகழும் போது வருத்தமாகுது, எனக்கு துன்பம் வருது, என்னால தாங்கிக்க முடியல, நான் கஷ்டப்படுறேன். இதுக்கெல்லாம் என்னுடைய கர்ம வினைகள் தான் காரணம். நான் இந்த ஜட உடல் எடுத்துக்க கூடாது. ஆஹ் ரைட். இது செகண்ட் லெவல். சோ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க என்ன பாக்குறாங்க? ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்ப கண்ணு முன்னாடி இந்த ஜட கண்ணால் என்ன பாக்குறோம் இல்லையா, ஆத்மீக கண்களால பார்க்காம, சாஸ்திரமுறை கண்ணால பார்க்காம, இந்த ஜட புலன்களால பாக்குறோம். என்னுடைய அறிவு, என்னுடைய குறைந்த அறிவை வைத்துக் கொண்டு நான் பார்க்கிறேன் இல்லையா, இதனால இவர் காரணம் அவர் காரணம். இது ஆன்மீக பக்குவம் இல்லாத நபர்கள் செய்வது. ஆன்மீகத்துல பாதையில் பக்குவம் இல்லாதவங்க என்னுடைய துன்பத்துக்கு இவர் காரணம் அவர் காரணம் சண்டை போடணும். அதுல கொஞ்சம் பக்குவமானவங்க மூல காரணத்தை ஆராய்வாங்க. ஏன் ஏன் இந்த நபர் எனக்கு இன்னைக்கு இப்படி பேசணும், ஏன் இந்த நபர் என்கிட்ட இப்படி நடந்துக்கணும், இதுக்கான காரணம் என்ன? ஓ, ஒரு வேளை நான் முன் ஜென்மத்தில் ஏதாவது கர்மம் செய்திருப்பேன், அந்த பாவ விலையா இருக்கலாம். அதனாலதான் முன்பின் தெரியாத ஒருவர் ஏன் என்கிட்ட சண்டை போடணும் இல்லையா? சில நேரத்துக்குள்ள முன்பின் தெரியாதவங்களோட சண்டை வரும். பேருந்துல பயணிக்கும் போது, பேருந்துல பயணிக்கும் போதோ அல்லது வாகனங்கள்ல போகும்போது, அலுவலகத்துல, ஏதோ ஒரு இடத்துல முன்பின் தெரியாதவங்க சண்டை போட்டுக்குவாங்க. யாருன்னே தெரியாத சண்டை போட்டு இருப்பாங்க. காரணம் என்னது? இது காரணம் என்ன? ஏன் இவருக்குள்ள சண்டை போடுறாங்க? ரெண்டு பேரும் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? அதான் பூர்வ ஜென்மத்துக்கு தான் பாவம். முற்பிறவில இருந்த அந்த பிரச்சனை தொடருது. அது இன்னும் தீரல, அந்த வழக்கு தீரல. அந்த வழக்கு தீரல, அதனால அது தொடருது. சோ ஃபர்ஸ்ட் காரணம் என்ன பண்றாங்க? ஆரம்பத்துல ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க காரணம் இதுதான் அதுதான் நினைச்சுக்கிறாங்க. சோ அடுத்த அடுத்த நிலை, இரண்டாம் நிலையில அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க, நோ நோ நோ, நான் பாட்டுக்கு பேசாம தான் இருந்தேன், ஏன் ஒரு சண்டைக்கு வந்தாரு? அப்ப என்னுடைய ஏதாவது கர்ம வினையா இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு இப்படி நடக்கணும், இன்னைக்கு நான் இவர்கிட்ட திட்டு வாங்கணும், இன்னைக்கு நான் இவர்கிட்ட பரிசு வாங்கணும், இல்ல இன்னைக்கு இவரால் அவமானப்படுத்தப்படணும், இல்ல இன்னைக்கு இவரால் கோலப்படணுங்கிறது எனக்கு விதிக்கப்பட்டது. சோ இது மூல காரணம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கு பின்னாடி சர்வ காரண காரணம், அதுதான் கிருஷ்ணா. கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு இல்லாம எதுவும் நடக்காது, கிருஷ்ணாவுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அதனாலதான் கிருஷ்ணா சர்வ காரண காரணமா இருக்கார். சோ முதல் காரணமாகிய பகவானின் மீது தமது கருணையை மட்டுமே கருணையை பொழிவாராக. சோ இது மாதிரி நிறைய பக்தருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்திரதும்னாங்கிற ராஜா சபிக்கப்பட்டார். இந்திரதும்ன ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் துறந்து பகவானை அடைய வேண்டும், பகவானைய தாமரை திருப்பாத்தை அடைய வேண்டும்னு தன் ராஜ்யத்துல விட்டு ஒரு காட்டுக்கு போனார். இந்திரதும்ன ராஜா தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு போனார். அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவர். ராஜ்யம், சொத்து, அரண்மனை, மாட மாளிகை, கோபுரம், மகுடம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு துறவி மாதிரி ஆடை ஊத்திக்கிட்டார். துறவி அவர் போய் காட்டுல உட்காந்துட்டு அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. சிறு ஆசிரமம் குடிசையை வச்சுட்டு அந்த குடிசைக்குள்ள இருக்காரு. அந்த வழியா வந்த அகஸ்திய முனிவர் இவர் பாக்குறாரு. ஓ, நான் இவருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன். இவர் இவருக்கு கலாச்சாரம் தெரியல, இவர் ஆர்வம் பிடிச்சவரா இருக்காரு, கர்வம் பிடிச்சவர் இவர். நேற்று வரைக்கும் ராஜாவா இருந்தாரு, இன்னைக்கு நான் வந்தது கூட தெரியாம தவம் பண்றாரு, நான் வேணும்னே ஒரு நடிக்கிறாரு, இவர் ஆக்ட் பண்றாரு அப்படின்னு அகஸ்தியர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மையில இந்திரதும்ன ராஜா அவர் வந்ததோ அவரை வரவேற்கணும் எதுவுமே தெரியாது. எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ்ல இல்ல அவர். அவரு வெளிப்புற உணர்வுலயே இல்ல. அவர் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இதுல யார் மேல தப்பு? இந்திரதும்னர் தவம் செய்யறத பார்த்து இவர் என்ன வரவேற்காம கர்வத்துல உட்கார்ந்துருக்காரு நினைச்ச அகஸ்தியர் மேல தப்பா, இல்ல அவர் வந்ததை வரவேற்காம இவர் தவம் பண்ணிட்டு இவருடைய தவறா? இது எது சரி எது தவறுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவர் அதிதி தேவோபவ, எதிர்பாராத விருந்தினரா வந்துட்டாரு ஆசிரமத்துக்கு, அந்த முனிவரை வரவேற்கணும். ஆனா இந்திரதும்னா தவம் செஞ்சுட்டு இருந்ததுனால அவரால் முனிவரை வரவேற்க முடியல. சோ முனிவர் என்ன நினைச்சிட்டாரு? ஓ, இந்த இந்திரதும்னாக்கு கர்வம் ஆயிடுச்சு, இவன் நான் வந்தது கூட தெரியாம உட்கார்ந்து நடிக்கிறாரு, அதனால நான் இவரை சபிக்கிறேன், இவர் மதம் பிடிச்ச யானையா போகட்டும், இவர்
ஒரு மதம் பிடிச்ச யானையா போகும். இப்ப இந்திரதமனுக்கு நினைவு வந்தது. அவர் பார்த்தா அவருக்கு முன்னாடி அகஸ்தியர் இருந்திருக்காரு. இப்ப சாபத்துக்கு ஆளாயிட்டாரு. அகஸ்தியருடைய சாபத்துக்கு ஆளாயிட்டாரு. இப்ப காரணம் என்ன? இது காரணம் என்ன? மூல காரணம் என்ன? சர்வ காரண காரணம் என்ன? ஆராயணும். சோ நம்ம என்ன நினைப்போம்? நம்ம காரணத்தை மட்டும் பிடிச்சுக்குவோம். நான் பாட்டுக்கு தவம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த அகஸ்தியர் வந்து என்ன சபிச்சாரு, இவர்தான் காரணம். நான் யானையா போக சபிச்சு இவர்தான் காரணம். அதனால நான் ஒரு சபிக்கிற ஒரு பூனையா போகணும். நம்மள மாதிரி ஆத்மீக பாதையில பக்குவம் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க, கிருஷ்ண பக்தியில பக்குவம் ஆகாதவங்க, அல்லது ஆன்மீக பாதையில பக்குவம் இல்லாதவங்க மாறி மாறி சபிச்சுக்குவாங்க. இவர் அவர் சபிப்பாரு, அவர் இவர் சபிப்பாரு. இப்ப அகஸ்தியர் வந்து இந்திரதும்ன சபிச்சிட்டாரு. இந்திரதும்னா மாறா அவர் சபிக்கல. இதுதான் அவருடைய மெச்சூரிட்டி லெவல். இந்திரதும்னாவுடைய அனுபவம் ரியலைசேஷன் என்னன்னா, அவர் காரணத்தை மட்டும் பார்க்கல. அவர் வந்து மூல காரணத்தையும் ஆராயிறாரு, சர்வ காரண காரணத்தையும் பார்க்கிறாரு. அதுதான் வந்து பக்குவம் அடைந்த ஒரு ஆத்மாவுக்கான அறிகுறி. ஒரு பக்குவம் அடைந்த ஆத்மாவுக்கான அறிகுறி என்னது? அவர் யோசிக்கிறாரு, இந்த வழியா அகஸ்தியர் போனவர் ஏன் என்னுடைய ஆசிரமத்துக்குள்ள வரணும்? அவர் எப்படியும் இந்த வழியா போயிட்டு இருந்தார். அந்த போயிட்டு இருந்தவரு ஏன் என் ஆசிரமத்துக்குள்ள வரணும்? வந்தவரு ஏன் என்ன சபிக்கணும்? ஏன் அவருக்கு முக்காலம் தெரியாதா? அவரும் முனிவர் தானே, தவம் செய்தவர் தானே. நான் உண்மையாலுமே தவம் செய்யறேன்னா நடிக்கிறேன்னா அவரால் யூகிக்க முடியாதா? அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் வந்து அகஸ்தியருடைய தவத்தை கெடுக்கல, நான் அவருடைய ஆன்மீக பாதையில குறுக்கிடல, அவர் நான் எந்த தொந்தரவும் செய்யல. நான் பாட்டுக்கு என்னுடைய தவத்தை பண்ணிட்டு இருக்கேன், அவர் பாட்டுக்கு அவர் தவத்தை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இந்த வழியா போனார். இந்த வழியா போற வழிப்போக்கர் அந்த வழி வழியா போயிட்டு இருக்காரு. அந்த வழியில போயிட்டு இருந்தவரு ஏன் ஆசிரமத்துக்குள்ள வரணும்? வந்தவர் ஏன் என்ன சபிக்கணும்? இதுக்கான காரணம் என்ன? ஆராயிரம் ஆராயிரம். சோ அதனாலதான் இந்திரதும்னா கோபம் வரல. இந்த கோபம், சாபம், பயம், கவலை இதெல்லாம் வந்து முக்குணத்தினால் எழக்கூடியது. ததா ரஜஸ் தமோ பாவா காமலோபா சேத்தி சேத்தி தேவனாபுதம் சுகம் சாத்திய விஷயம். இந்திரதும்னா வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்காரு. முதல்ல அவர் நான் இந்த உடல் இல்ல ஆத்மா. ஃபர்ஸ்ட் இந்திரதும்னாவோட ரியலைசேஷன் என்னது? நான் இந்த உடல் இல்ல ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்கு எது மான அவமானம்? ஆத்மாவுக்கு எது பிறப்பு இறப்பு? ஆத்மாவுக்கு எது வந்து இன்ப துன்பம்? அதனால இந்த முனிவுடைய சாபம் என்ன பாதிக்காது. முதல்ல நானே இந்த உடல்ல ஆத்மா. நான் ஆத்மாவா இருக்கும்போது இந்த முனிவருடைய சாபம் எப்படி என்ன பாதிக்கும்? ஏன்னா ஆத்மாவுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. அவன் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். அதனால ஃபர்ஸ்ட் நினைக்கிறாரு, எனக்கும் அகஸ்தியருக்கும் பிரச்சனை கிடையாது, அதனால இவர் காரணம் இல்லை, இவர் காரணம் கிடையாது, இவர் ஒரு கருவிதான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அகஸ்தியர் ஒரு கருவிதான், அம்புதான். இந்த அம்பு புறப்பட்டு வந்து ஒரு அம்பு புறப்பட்டு வந்து நம்மளை குத்துதுன்னா அந்த அம்பு எங்கிருந்து புறப்பட்டு வந்தது? அது எய்தவர் யார்? அதற்கு பின்னாடி காரணம் என்ன? அதை வேற பிடிக்கணும், அந்த வேற ஆராயணும். அகஸ்தியர் என்ன பண்ண, இந்திரதும்னா என்ன பண்றாரு? அதற்கான வேற தேடுற. ஓகே, இந்த அகஸ்தியர் இந்த வழியா போனவர், அவரே என்ன வந்து சபிக்கணும்? ஏன்னா அவருக்கு எனக்கு எந்த பகைமையும் கிடையாது, பொறாமை கிடையாது. அவர் ஒரு சாது, நான் ஒரு சாது. நான் என்னுடைய சாதனா பண்ணிட்டு இருக்கேன், அவர் ஒரு சாதனா பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இது நடந்தது? அப்ப இவர் காரணம் அல்ல, இவர் வெறும் கருவிதான். சோ நம்ம வந்து இந்த பூமியில ஏதாவது ஒரு செயல் பண்ணிட்டு இருப்போம். அது ஆன்மீக செயலா இருக்கலாம், பௌதிக செயலா இருக்கலாம். திடீர்னு யாராவது அதுல குறுக்கிடுறாங்க, அதுல தொந்தரவு வருது, பிரச்சனை வருதுன்னா அந்த நபரை நாம் பார்க்கிறோமே தவிர அவருக்கு பின்னாடி உள்ள காரணத்தை நம்ம பார்க்கணும். இந்த நபரை நம்ம குற்றம் சாட்டுறோம். என்னுடைய ஆன்மீகத்துக்கு யாராவது தடப்புனா இவர் தான் காரணம், அவர் தான் காரணம். இந்த நபரை நம்ம பார்க்கிறோம், அவர் வெறும் அம்புதான், இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுக்கு பின்னாடி காரணம் என்ன? இந்திரதும்னா யோசிக்கிறாரு, என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இந்த முனிவர் என்ன சமைச்சதுக்கு என் முன்ஜென்ம வினை காரணமா இருக்கலாம். நான் ஜென்மத்துல செய்த பாவ வினைகள் அது காரணமா இருந்திருக்கலாம். இல்ல என்னுடைய இது பரமபுருஷனுடைய ஏற்பாடா கூட இருக்கலாம். என்னுடைய முன்ஜென்ம கர்ம வினை காரணமா இருக்கலாம். இல்ல நான் ஏதாவது பாவம் செஞ்சிருக்கலாம், நான் ஏதாவது சாதுவ தொந்தரவு பண்ணிருக்கலாம். அது இந்த பிரிவில செய்யாம இருந்திருக்கலாம், முற்பிரிவில செய்திருக்கலாம்.
சோ செயல் அதன் வினை, செயல் அதன் வினை, இது சங்கிலி தொடர் மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். அப்போ இந்திரதும்னா என்ன நினைக்கிறாரு, இந்த அகஸ்தியர் ஏன் என்ன சபிக்கணும், அப்போ இது முன்ஜென்ம கர்ம வினையா இருக்கலாம், நான் யாருக்காவது ஏதாவது தொந்தரவு பண்றதுனால இவர் மூலமா எனக்கு இந்த தொந்தரவு ஏற்படுது, இவர் வெறும் கருவிதான். ரெண்டாவது, என்னுடைய பாவகாரியங்களால் விளையக்கூடியதா இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல அவர் ஃபைனலா என்ன டிசைட் பண்றாரு, என்ன முடிவு பண்றாரு, இது பரமபுருஷனுடைய ஏற்பாடா இருக்கலாம். பகவான் என்ன பரிச்சை பண்ணலாம், ஏன்னா அவர் என் எஜமானன், அவர் என்ன எப்படி வேணா நடத்தலாம், நான் ஒரு அடிமை. அதனால என்ன பகவான் பரிச்சை பண்ணி பார்க்கலாம், இந்திரதும்னா எப்படி எடுத்துட்டு போறாரு இது, இவர் காரணத்தை பிடிக்கிறாரா, இல்ல மூல காரணத்தோட நிப்பாட்டிறாரா, இல்ல பின்னாடிக்குள்ள சர்வ காரணத்தை ஆராயிறாரு. அதுதான் பரிச்சை. சோ பகவான் இந்திரதும்னாக்கு பரிச்சை வச்சாரு, அந்த பரீட்சையில இந்திரதும்னா பாஸ் ஆயிட்டு. அவரு அகஸ்தியர் தான் காரணம்னு நினைக்கல, தன்னுடைய கர்ம வினையோ இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்கும்னு நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறது, பகவானுடைய ஏற்பாடா கூட இருக்கலாம், பகவானுடைய விருப்பமா இருக்கலாம், அவருக்கு தெரியாம எப்படி நடக்கும், ஏன்னா அவர் தான் மூல காரணம், சர்வ காரணமா இருக்காரு. அதனால எது எது ஆனாலும் அது பகவானுடைய விருப்பப்படியே நடக்கட்டும், அப்படி ஆகட்டும், நான் ஒரு யானையா போகணுமா, ஓகே வெல்கம். அவர் சொல்ற அகஸ்திய முனிவருடைய பாதங்களை நமஸ்கரிச்சு, ஓ அகஸ்திய முனிவரே, உங்களுடைய சாபப்படி ஆகட்டும், நான் ஒரு யானையோட சரீரத்துக்கு போக தயங்கல. அகஸ்தியருக்கு ஆச்சரியமா போயிடுது, என்னடா அது, இவன் நான் சபிச்சுட்டேன், இவன் கோவப்படாம யானையோட உருவத்துல போனா திருப்தியா ஏத்துன்றான். மனித வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைகிறார் இந்திரதும்னா, மனித வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைகிறாரு. மனித வாழ்க்கை கிடைத்திருக்கு அரிது, அரிது அரிது மாநிலராய பிறத்தல் அரிது, அப்பே பாட்டி. அதே மாதிரி துர்லபமான ஜென்மம் பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, மனித வாழ்க்கை ரொம்ப அரிதானது. அவை பாட்டியாரும் சொல்றாங்க, மனித வாழ்க்கை ரொம்ப அரிதானது. அப்பேற்பட்ட கிடைத்த அரிதான மனித வாழ்க்கை இறைவனை அடைவதற்காக, இறைவனை அடைவதற்காக காமேஷ்ய நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நாத்தோய சேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கையை புலன்பதுக்காக அல்ல, பகவானை கிருஷ்ணரை அடைவதற்காக. சோ இந்திரதும்னா என்ன ஆகிறாரு, அந்த மனித வாழ்க்கையில வீழ்ற, அவருக்கு பயம் இல்ல, கவலை இல்ல, அவரு பகவானை விருப்பப்படி சித்தம் எப்படி அப்படி நடக்குது. இத பார்த்த உடனே இவருக்கு, அகஸ்தியருக்கு பெரும் ஆச்சரியம் ஆயிடுத்து. இந்த இந்திரதும்னாக்கு கோபம் வரல, இவர் கவலைப்படல, பயப்படல, அழல, இது அப்படி எடுத்துக்கிட்டாரு. அதனால இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அவசரப்பட்டு சவிச்சிக்கணும், இவர் ஒரு உத்தமமான பக்தர், இவரு தூய பக்தர், இவர் ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவர், இவர் கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்காரு, இது புரிஞ்சுக்காம நான் அவர் சவிச்சிட்டனே அப்படின்னு ஒரு வேதனைப்பார். இப்ப யார், அகஸ்தியர் வேதனைப்பார். தென் அகஸ்தியர் சொல்றாரு, இந்திரதும்னா, நான் உன்னை யானையா போட்டு சபிச்சிட்டேன், ஆனா இந்த சாபத்தை என்னால திரும்ப வாங்க முடியாது, என்னால இந்த சாபத்தை திரும்ப பெற முடியாது, ஆனா நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், நீ யானையா போனாலும் அந்த பரம புருஷரே உன்னை வைகுண்டத்துக்கு அழைச்சு போவார். நீ யானையோட உடல்ல போனாலும் அந்த பரம புருஷரே உன்னை வைகுண்டத்துக்கு அழைச்சு போவாரு. அதான் இந்திரதும்னா கஜேந்திராங்கிற யானை கஜ இந்திரா, கஜங்கள்லே இந்திரனை போல. கஜேந்திரன் அப்படின்னா கஜ கணங்கள், யானைகளே இந்திரனை போல, இந்த யானையுடைய தலைவன், யானைகளின் கூட்ட தலைவன் கஜேந்திரன். அந்த கஜேந்திரனுக்கு ஆயிரக்கணக்கான பெண் யானைகள் சேவை பண்றாங்க. பெண் யானைகள் புடை சூழ கஜேந்திரன் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கு. பாருங்க, அகஸ்தியருடைய சாபத்தினால ஒரு பெரும் பக்தரா இருந்தவர், பகவானை உலகத்துக்கு போக வேண்டியவர், ஒரு யானையோட சரீரத்துல போயிட்டார். இப்ப யானையோட உடல்ல போய் அவர் நீண்ட காலம் பெண் யானைகளோடு இருக்க. ஒரு முறை இந்த கஜேந்திரன் என்ன பண்றாரு, தண்ணியில இறங்குறாரு, ஜலக்கீடை பண்றது. யானைகள்லாம் ஜலக்கீடை பண்ணும், ஜலத்துல இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி என்ன பண்ணும், தும்பிக்கால தண்ணியெல்லாம் எடுத்து அடிச்சு விளையாடு, அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சோ கஜேந்திரன் என்ன பண்ணாரு, பெண் யானைகளோட குளத்துல இறங்கி விளையாடிட்டு இருக்க, தண்ணி எடுத்து தும்பிக்கையில அடிச்சு விளையாடுற. சோ இந்த ஜட உலகத்துல ஒவ்வொரு பதமும் ஆபத்தானதுன்னு கஜேந்திரனுக்கு தெரியல. கஜேந்திரன் இப்ப பெண்களுடைய சங்கத்துல, நண்பர்கள், உறவினர்கள், பெண்களோட சங்கத்துல கஜேந்திரன் இந்த வாழ்க்கை அனுபவிக்கிறார். காட்டுக்கே ராஜா. சோ காட்டுக்கே ராஜா, கஜங்கள்ல இந்திரனை போல இந்த கஜேந்திரன் பல பெண்களோடு உல்லாசமாக அந்த குளத்துல விளையாடி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த உலகம் துக்காலயங்கிறது கஜேந்திரன் மறந்துட்டார். துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. இந்த ஜட உலகத்துல இன்பம் எப்பவுமே நிலைத்திருக்காது.
இன்பம் இருந்தா துன்பம் வரும், துன்பம் இருந்தா இன்பம் மாறி மாறி வரும். கஜேந்திரன் தெரியல அவருக்கு, நான் வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் அபாயம், எனக்கு என்ன வேணா நடக்கலாம். ஆனா இது புரியாம கஜேந்திரன் என்ன பண்ணாரு, பெண்களோடு விளையாடிட்டு இருக்காரு. அந்த குளத்துல முதலை கஜேந்திரனுடைய காலை கவ்வியது. பயங்கரமான முதலை கஜேந்திரனுடைய காலை பிடிச்சிருச்சு. முதலையோட பற்கள் கூர்மையா இருக்கு. அந்த கூர்மையான பற்களால அந்த முதலை கஜேந்திரனுடைய காலை கடிக்குது. நீங்க பாருங்க, குளத்துல மீன் எவ்வளவு பேர், நீங்க குளத்துல இறங்கிக்கின்னு தெரியாது. எவ்வளவு பேர் குளத்துல போய் குளிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. இந்த குளத்துல இறங்கி குளிக்கும் போது மீன் காலெல்லாம் கடிக்கும். அதே நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். அது ஒரு மாதிரி பெயின் இருக்கும். அது புண்ணெல்லாம் இருந்தா கடிக்கும் போது வலிக்கும். சோ ஒரு குட்டி மீன் கடிக்கிறதே நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. காலில் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சிறு சிறு மீன் கடிச்சாலே நம்மளால பொறுத்துக்க முடியாது. கஜேந்திரனின் யானை காலை முதலை கவ்வியது. முதலை கடிச்சு கஜேந்திரன் கால்ல இருந்து ரத்தம் வருது. உம் சமாசுதாய பத பல்வள பிளவம் மகத்பதம் புண்ணிய சோமுராரி பவாம்புதி வச பரம் பதம் 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 எத் விபதம் நதேஷாம். என்ன ஆயிடுச்சு? இப்ப கஜேந்திரன் உயிருக்காக போராடு. இப்ப என்ன ஆயிடுச்சு? அதே அழகான தோட்டம், அழகான ஒரு அருவி, அழகான குளம், ரம்யமான பறவைகளின் சத்தம், பல ரசங்கள், பழங்கள், கூட நண்பர்கள், உறவினர்கள், பெண்கள் எல்லாம் இருக்காங்க. பெண் யானைகள் கூட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா கஜேந்திரன் இப்ப அனுபவிக்க முடியல. அவர் முதல்ல காலை பிடிச்சு. இப்போ இந்த சுகமான வாழ்க்கையை கஜேந்திரனால் அனுபவிக்க முடியல. அவர் முதலையோடு போராடுறார். திஸ் இஸ் கால்ட் ப்ரோபா செட் ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்க போராடும். ஜட உலகத்துல ப்ரோபா என்ன சொல்றாரு, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நிலையை தக்க வச்சுக்க போராடிட்டு இருக்கோம். போராடும். கஜேந்திரனுக்கும் அந்த முதலைக்கும் போராட்டம் பெரும் யுத்தமாக மாறியது. முதலையோட பிடியிலிருந்து எப்படியா கஜேந்திரன் தன்னை விடுவிக்க முயற்சி பண்றாரு. இந்த முதலையை விட்டப்பாடு இல்லை. கடும் போராட்டம் அந்த முதலைக்கும் கஜேந்திரன். கடும் போராட்டம். இந்த போராட்டத்துல நீண்ட யுகங்களா நடக்குது. நீண்ட தெய்வ யுகங்களா நடக்குது. கஜேந்திரனுடைய பாதத்தை அந்த முதலை விட்ட பாடு இல்ல, கஜேந்திரனும் அந்த முதலையிலிருந்து விடுபட்ட பாடு இல்ல. பெரும் போராட்டம். இதுதான் இந்த ஜட உலக வாழ்க்கை. ஜட உலக வாழ்க்கையில மாயாங்கிற சக்தி, கிருஷ்ணனுடைய மாயா சக்தி, அதுல முதலை பிடியா நம்மளை பிடிச்சிருக்கு. நாமளும் மாயை விட்ட பாடு இல்ல, மாயை நம்மள விட்ட பாடு இல்ல. இந்த ஜட உலகத்துல நாமளும் மாயா விட்ட பாடு இல்ல, மாயும் நம்மள விட்ட பாடு இல்ல. தினம் தினம் போராட்டம். புலன்களோடு போராட்டம், மனதோடு போராட்டம். புலன்களால துன்பம், மனதால துன்பம், இயற்கையினால துன்பம். தினம் தினம் செத்து செத்து முளைச்சிக்கணும். எப்படி கஜேந்திரன் முதலையோட போராடிட்டு இருக்காரோ அந்த மாதிரி ஜீவாத்மாவை நம்ம இந்த ஜட உடல் எடுத்து இரவு பகலா போராடிட்டு இந்த வாழ்க்கையை எப்படியா தக்க வச்சுக்கணும், இங்க இன்பம் அனுபவிக்கணும், புலன்பம் அனுபவிக்கணும் போராடுறோம். ஆனா நம்ம பேர்வையை ரத்தமா செஞ்சுட்டு இருக்கோம். இங்க ரத்தம் போயிட்டு இருக்கு. இது கூட தெரியாம என்ன நினைக்கிறோம், இந்த புலன்ப வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கு, அழகான மனைவி, அன்பான குழந்தை, ரொம்ப அற்புதம் அப்படின்னு என்னுடைய எனர்ஜி எப்படி விரயமாயிட்டு இருக்கு நமக்கு தெரியும். இப்படி இந்த ஜட உலக கவர்ச்சினால மயங்கி இருக்கிற முட்டாள் ஜீவாத்மா கர்த்தாவை விதிமன்னியதே தன்னை கர்த்தா என்று நினைத்துக் கொள்கிறார். பிரகிருதி கிரியமானனி குணை கர்மானி சர்வ. முக்குணத்தினால பீடிக்கப்பட்ட ஜீவாத்மா தன்னோட உண்மையான அடையாளத்தை மறந்து தானே கர்த்தா. கஜேந்திரன் நினைக்கிறார், நான் போராடுறேன், போராடி எப்படியா அந்த முதலீட்டு தப்பிச்சுக்கிட்டு வீட்டு இன்பம் அனுபவிக்க போறேன். ஆனா கஜேந்திரன் போராடுறாரு, தன்னை விடுவிச்சுக்கவே முடியல. பெரும் போராட்டம். என்ன நடந்தது? அந்த முதலையும் விட்ட பாடில்ல, கஜேந்திரனும் தப்பிச்ச பாடில்ல. கஜேந்திரன் பெரும் போராட்டம் நடக்குது, பெரும் யுத்தம் நடக்குது. இதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. அன்றாட வாழ்க்கையில மாயையோடு பெரும் போர் தொடுத்துட்டு இருக்கு. மாயாவும் நம்மளை விட்ட பாடில்ல, நாமளும் மாயை விட்ட பாடில்ல. அறியாமை, பேராசை, பொறாமை, காமம், பௌதிக ஆசை, கட்டுக்கடங்காத ஆசை, இதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும், இதை பிடிக்க வேண்டும், அதை பிடிக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும். பல திட்டங்களை போட்டு விடாப்பிடியா நிற்கணும். எப்படி கஜேந்திரன் மாட்டிட்டு இருக்கோ அந்த மாதிரி மாயையில மாட்டி விடாப்பிடியா ஒரு பிடிவாதமா. இதுதான் போராட்டம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த கஜேந்திரன் சோர்வடைகிற, கஜேந்திரன் சோர்வடைகிற. கஜேந்திரனால முடியல. காரணம் என்னதுன்னா, யானைக்கு பலம் தரையில, முதலைக்கு பலம் தண்ணீர்.
தண்ணியில போய் கஜேந்திரன் மாட்டிக்கிட்டாரு. அதனால தண்ணியில இருக்கிற முதலை நாளுக்கு நாள் பலம் வாய்ந்துட்டே இருக்கு. அது சோர்வடையவே இல்லை. முதல்ல வந்து தண்ணியில ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அது தரையில தான் வந்து வர வேகமா ஓட முடியும். அது தரையில ஊறும். ஆனா தண்ணியில ஃபாஸ்டா போகும். சோ அது அதோட சோன். முதலையோட சோன்ல போய் கஜேந்திரன் மாட்டிக்கிட்டாரு. அதே மாதிரிதான் மாயோடைய வலையில நம்ம மாட்டிக்கிட்டோம். சோ எப்படி முதலை வெல்ல முடியாத சக்தி இருக்கோ அது மாதிரி இந்த மாயா சக்தி, கிருஷ்ணாவுடைய சக்தி, மம மாயா துரத்தியா, வெல்ல முடியாது. பெரும் போராட்டம் பண்ணலாம். இந்த ஜட உலகத்துல எப்படியா நான் அடக்கி ஆண்டுருவேன், நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், பெரும் முயற்சி பண்ணலாம். ஆனா எல்லாம் தோல்வியில தான் முடியும். கஜேந்திரன் நடந்த மாதிரி. கஜேந்திரன் பாக்குறாரு, தன் முழு சக்தியும் கொடுத்து இந்த முதலையிட்ட இருந்து விடுபடுறேன்னு பாக்குறாரு. கஜேந்திரன் என்ன பண்றாரு, தன் முழு சக்தியும் கொடுத்து இந்த முதலையிட்ட இருந்து வெளியில வரணும். ஆனா முடியல. கஜேந்திரன் பலவீனமாயிட்டு இருக்காரு. ஒரு கால்ல இருந்து ரத்தம் போயிட்டே இருக்கு. ரத்தம் போக போக என்னாகும், பலவீனமாயிட்டு பலம் இழந்துகிட்டே போகும், எனர்ஜி போயிடும். சோ இந்த மாதிரிதான் ஜீவாத்மாவை நம்ம கிருஷ்ணாவை மறந்து மாயையில மாட்டிக்கிட்டு நம்ம எனர்ஜியை பூரா, சக்தியை பூரா விரயமாக்கிட்டு, பௌதிக ஆசை, பௌதிக வளங்கள், பௌதிக பற்றுதல், இப்படியே போய் போய் சக்தி பூரா விரயமாகுது. நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கேங்கிறது மறந்து போயிட்டேன். இப்ப கஜேந்திரனுக்கு வாழ்வாசாவ போராட்டம். சோ கஜேந்திரன் வாழ்வாசாவா போராட்டம், ஒரு மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. முழு சக்தியும் கொடுத்து போராடுறாரு. இதே போலதான் நம்ம மாயில சிக்கி இருக்கிற நம்ம கஜேந்திரன் முதல வாயில மாற்று மாதிரி நம்ம மாயின்னு வலையில மாட்டிட்டு வாழ்வாசாவான் போராட்டம் போராடிக்கிட்டு இப்படியே சக்தி பூரா விரயமாகுது. எப்படியாவது பௌதிக வசதி அடைஞ்சிருவேன், பௌதிகத்துல சாதிச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், இப்படியே லைஃப் போகுது. நம்ம எனர்ஜி பூரா, ஜீவாத்மாவுடைய சக்தி பூரா இப்படிதான் விரயமாகுது. பௌதிகமான விஷயங்கள்ல, பௌதிகமான பற்றுதல்ல, புலன்ப விஷயங்கள்ல. சோ கஜேந்திரன் தளர்ந்து போறத மற்ற பெண் யானைகள்லாம் பாக்குறாங்க. அவங்க உதவி செய்ய முயற்சி பண்றாங்க. முடியல, விட்டுட்டு போயிடுறாங்க. இது கஜேந்திரனுடைய தலையெழுத்து, இனி அவரை காப்பாற்ற முடியாதுன்னு எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப். சோ இதே மாதிரிதான் பாருங்க, கஜேந்திரன் தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகிச்சாரு, தன்னை காப்பாத்திக்க முடியல. தென் அப்புறம் என்ன நடந்தது, அங்க இருக்கிற மற்ற யானைகள்லாம் கஜேந்திரனை காப்பாத்துன்னு பண்ண முடியல, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இதேதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம வந்து மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம சொந்த முயற்சினால மரணத்தை வெல்ல முடியாது. மரணத்தினுடைய பிடியிலிருந்து நம்மளை யாரும் காப்பாற்ற முடியும்? காப்பாற்ற முடியும். எல்லாம் அவங்களும் டைம் வந்தா போயிடுவாங்க. அவங்களும் நேரம் வந்து எல்லாம் போயிடுவாங்க. யாருடைய மரணத்துக்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆஹ் சோ என்ன நடந்தது, கஜேந்திரன் வந்து அவர் சொந்த முயற்சியிலேயே தோல்வி அடைஞ்சிட்டாரு. யாரும் உதவி செய்ய முடியல. கஜேந்திரன் பலவீனமாயிட்டே இருக்காரு. ஆனா கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணா எப்படி கருணை வாய்ந்தவர் அவரு? நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே ஸ்வல்பமப்தியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயா. பக்தி தொண்டுல, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுல எந்த இழப்போ நஷ்டமோ இல்லை, குறைவோ இழப்போ இல்லை. இந்த பக்தியில சிறிது முன்னேற்றம் ஒருத்தர் பயங்கரமான ஆபத்திலிருந்து காப்பாற்றும். இந்த முயற்சியில ஒரு சிறிது முன்னேற்றமும் ஒருத்தர் மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து காக்கும். சோ கஜேந்திரன் வந்து அவர் பண்ண பக்தி வீண் போகல. அவருக்கு ஞாபகம் வந்தது, என்னை யார் காப்பாற்ற முடியும்? என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா முதல்ல என்னை என்னாலே காப்பாத்திக்க முடியல, என் நண்பர்கள் உறவினர்களால காப்பாற்ற முடியல. சரி, தேவர்களா வந்து காப்பாற்றுவாங்களா? தேவர்களால் என்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா மரணத்திலிருந்து எந்த தேவராலும் நம்மளை விடுவிக்க முடியாது. முக்தி பிரதானாம் சர்வேஷாம் விஷ்ணு ரேவ நசம்சேக. பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறது விஷ்ணுவால மட்டும்தான் முடியும். மகாதேவர் சொல்றார் பார்வதி கிட்ட, ஓ தேவி, முக்தி பிரதானாம் சர்வேஷாம் விஷ்ணு ரேவ நசம்சேக. பகவானை தவிர யாராலும் முக்தி தர முடியாது. சோ கஜேந்திரன் புரிஞ்சு போயிடுத்து, எனக்கு யாரும் உதவி பண்ண வர முடியாது. நான் வந்து ஒரு ஆதரவற்ற நிலையில இருக்கேன். எனக்கு யாரும் உதவ முடியாது. என் சொந்த முயற்சினாலும் என்னை காப்பாத்திக்க முடியாது. சோ என் சொந்த முயற்சினாலும் என்னை காப்பாத்திக்க முடியல. நண்பர்கள் உறவினர்களா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ தேவர்களாலும் என்னை காப்பாற்ற முடியாது. எனக்கு ஒரே ஒரு அடைக்கலம் தான் இருக்கு, அந்த பரம புருஷரான பகவானுடைய தாமரை திருப்பால். அந்த தாமரை திருப்பாதை பற்றி கொண்டால் அல்லாது என்னை துன்பத்திலிருந்து விடுவிக்க முடியாது. இதுதான் கஜேந்திரனோட ரியலைசேஷன். கஜேந்திரன் வந்து என்ன ஸ்டடி பண்ணி முடிவுக்கு வர்றாரு.
என்னுடைய துன்பத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது பகவானுடைய தாமரை திருப்பாதம். அந்த தாமரை திருப்பாத்தை யார் பற்றி கொள்றாங்களோ அவங்க எல்லா துன்பத்திலிருந்தும், பயத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும் விடுபட்டுருவாங்க. சோ கஜேந்திரன் உடலை விடக்கூடிய நேரத்துல ரொம்ப தளர்ந்து போய் அந்த சோர்ந்து போற நேரத்துல அந்த குளத்திலிருந்து ஒரு தாமரை எடுத்து மேல தூக்குற. அப்படியே அந்த தும்பிக்கையால தாமரையை மேல தூக்கி, ஓ ஆதி மூலமே அப்படின்னு பகவானை அழைக்கிறார். சோ வைகுண்டத்துல கிருஷ்ணா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்ப கஜேந்திரன் கூப்பிடுவாரு பார்த்துட்டு இருக்காரு. கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே இமீடியட்டா கிருஷ்ணா வந்து கருட வாகனத்துல ஏறி வந்துட்டார். இமீடியட்டா அடுத்த செகண்ட். சோ கஜேந்திரனுடைய கூக்குரலுக்காக மட்டும்தான் பகவான் காத்துட்டு இருந்தாரு. கஜேந்திரன் ஓ ஆதி மூலமே பகவான் உதவிக்கு அழைத்த உடனே ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், திக்கற்றவர் கவரை கதி தீனபந்து உடனே வந்துட்டாரு. இமீடியட்டா உடனே கவர கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் வர. இது வந்து இங்கிருந்து பகவானுடைய வைகுண்ட உலகத்துக்கு கேக்குது. கஜேந்திரனுடைய பிரார்த்தனை இந்த பௌதிக உலகத்திலிருந்து ஆன்மீக உலகத்துக்கு கேக்குது. கஜேந்திரா கிருஷ்ணாவை கூப்பிட்டாரு, அவரு பகவான் காத்துட்டு இருந்தாரு. கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே இமீடியட்டா உடனே கருட வாகனத்துல, அப்படி கருட வாகனத்துல வந்து பகவான் அப்படி கஜேந்திரன் மேல தூக்குறாரு. அந்த குளத்துக்கு மேல தூக்குறாரு. முதல்ல காலை விட்ட பாடல ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு உடனே சுதர்சனம் எடுத்துக்கொண்டது முதலையுடைய தலையை துண்டிச்சிடுற. முதலைய தலையை துண்டிச்ச உடனே கஜேந்திரனுடைய பாதம் விட்டு முதல்ல கீழே விழுந்தது. கஜேந்திரன் அப்படி அழகா பகவான் மேல தூக்கிட்டேன். பவாமீன சிறப்பார்த்தா மையா பேசா. சாப்டர்ல பகவான் சொல்றாரு, ரொம்ப அழகான ஸ்லோகம். 12ஆம் அத்தியாயத்துல, ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரः அனன்யேனைவ யோகேன மாத்யந்த்யாத் உபாசதே தேஷாமகம் சமுத்தார்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிரः பார்த்தா மய்யாவேசித சேதசா. தங்களது எல்லா செயலையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனதை எண்ணில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ, ஓ பிதாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுவனாக நான் இருக்கிறேன். இமீடியட்டா பர்த் டெத் சைக்கிள் இருந்து இமீடியட்டா கிருஷ்ணா ரிலீஸ் பண்ணிடுறாரு. யார் வந்து அவருடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு பக்தி தொண்டு செய்யறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை பற்றி கொள்றதும் பகவானை பற்றி கொள்றதும் வேற வேற இல்ல. யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை வலுவா பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க பகவானுடைய தாமரை பார்த்து மறக்க முடியாது அவங்க. சோ பகவானுடைய நாமத்தை நம்ம வலுவா பிடிச்சுக்கிட்டா இந்த நாமம் வந்து எப்படி கஜேந்திரனை காப்பாச்சோ அதே மாதிரி நம்மளை காப்பாற்றும். கஜேந்திரன் பகவானை கூப்பிட்டதுனாலதான் காப்பாற்றப்பட்டார். அதனால பகவான் ஒருத்தர் தான் அடைக்கலம். அடுத்த வரியில இந்த தேவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் ஒருவரே இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒரே நண்பரும் ஆத்மாவும் ஆவார். அவர் தான் சுகிருத்து. சுகிருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்களின் உற்ற நண்பன். இந்த அகிலத்துடைய நலன் விரும்பி நம்ம எல்லாருடைய நலன் விரும்பி உற்ற நண்பரும் கிருஷ்ணதான் பகவத்கீதை அவரே சொல்றாரு, போக்தாரம் யக்ய தவசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஆத்மாமம் சாந்தி பிரிச்சதி. கிருஷ்ணாதான் எல்லா ஜீவராசி உற்ற நண்பன். அவர் தான் எல்லோருடைய நலன் விரும்பி. இதை இங்க பிரம்மா உறுதிப்படுத்துறார். அடுத்து என்ன சொல்றாரு, நானும் பகவானுக்கு மிகவும் விருப்பமான சன்னடைந்த ஆத்மா. அதனால் அவர் முன்பு போல நான் படைப்புக்குரிய நோக்கத்தினை கொடுக்க அவர் அருள்புரிவாக. சோ படைப்புக்கான ஆற்றலும் பகவான் தானே கொடுக்கணும். சோ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ பிரம்மா வந்து ஒரு கிரியேட்டர், அவர் தான் படைக்கிறாரு. நோ, நான் படைக்கிறேன் தான். இந்த படைப்புக்கான ஆற்றல் யாரு கொடுத்தா? படைப்புக்கான மூலக்கூறுகள் எங்கிருந்து வந்தது? முதல்ல பிரம்மா எங்கிருந்து வந்தாரு? சோ அதனால எர்ணிகசிபு மாதிரி அசுரர்கள், எர்ணிகசிபு ராவணனை போன்ற அசுர மென்டாலிட்டி, ஆசிரியம் பாவம் ஆசுதா, அசுரத்தன்மை உள்ளவங்க பிரம்மாவை சரணடைவாங்க. ஆனா இங்க பிரம்மா யார் சரணடைகிறாரு? நான் வந்து பிரம்மாவாகிய நான் கிருஷ்ணாட்டு இருந்தா வந்தேன்.
படைப்புக்கு தேவையான அறிவு அவர் தான் கொடுத்தாரு. தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கிய சூழையக. படைப்புக்கு தேவையான அறிவு அவர் தான் கொடுத்தாரு. படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகளும் அவர்கிட்ட தான் வந்தது. அதனால அந்த பகவான் என் மேல திருப்தி அடைவாராக, அவர் என்னை ஆசீர்வதிப்பாராக, அவர் எனக்கு அருள் பாலிப்பாராக. இந்த பிரார்த்தனை இந்த ஒரு விஷயம் நல்லா புரியுது. பிரம்மாவுக்கு கர்வம் கிடையாது, ஆணவம் கிடையாது. நான் படைப்பின் கர்த்தா, நான் தான் உயிர்வாளிகளை படைக்கிறேன் அப்படிங்கிற ஆணவம் அகந்தையும் துளி கூட பிரம்மாட்ட கிடையாது. அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல பெயர். முழு முதற் கடவுளாகிய பரமபுருஷர் பகவானே எப்பொழுதும் தம்மை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு வரம் அருள்பவராக இருக்கிறார். வரதராஜ், வரம் நல்பவரில் சிறந்தவர் வரதராஜன் பகவான். அவரது செயல்கள் அனைத்தும் அவரது அகசக்தியான ரமா அல்லது அதிர்ஷ்ட தேவதையின் மூலமே சட்டமாக்கப்படுகிறது. அவரது செயலான படைப்பு தொழிலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே நான் அவரை வழிபடுகிறேன். ஓ கிருஷ்ணா, நீங்க என்ன படைச்சிருக்கீங்க. சோ பிரம்மா இப்ப பிரார்த்தனை பண்றாரு. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், பிரம்மா பகவான் இருந்து வந்த போது அவர் ஒண்ணுமே பார்க்க முடியல. எல்லா பக்கம் இருள் சூழ்ந்து இருக்கிறதா பார்த்தேன். கம்ப்ளீட்டா எல்லா பக்கம் டார்க், இருள் சூழ்ந்து இருக்கு. பிரம்மா யோசிக்கிறாரு, நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், நான் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கேன், நான் என்ன பண்ணணும், ஒண்ணுமே புரியல அவருக்கு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. தென் பிரம்மா யோசிக்கிறாரு. அவர் தாமரை பூ மேல உட்கார்ந்து இருக்காரு. மெல்ல மெல்ல அந்த தாமரை தண்டை பிடிச்சி கீழே இறங்கிட்டே வராரு. அது போயிட்டே இருக்கு. அவர் சோறு உடைஞ்சு திரும்பி மேல வந்து உட்காரு. அதுக்கப்புறம் தான் பகவானுடைய அருளால பிரம்மா தபாங்கிற வார்த்தையை கேட்டார். இதெல்லாம் நீங்க பேசிட்டு சோ தபாங்கிற வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் பிரம்மா தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவருடைய பக்தி தூண்டுல திருப்தி அடைந்து பகவான் அவருக்கு ஒட்டுமொத்த ஆன்மீகத்தை காமிச்சார். அவர் பகவானை தரிசனம் பண்றார். சோ பகவானை நேருக்கு நேரா தரிசனம் பண்ணிட்டு பிரம்மா அவர்கிட்ட பிரார்த்திக்கிறாரு. பகவான் பிரம்மாட்ட ஒரு நண்பனை போல பழகுறாரு. அது பாகவதத்துல இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல படிச்சோம். பிரம்மாவோட ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரா கிருஷ்ணா, கை குலுக்குறாரு. எப்படி ஒரு 2 நாட்டு அதிபர்கள் பார்க்கும்போது கை குலுக்குவாங்க, விஷ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி பிரம்மாவை பார்த்த உடனே கிருஷ்ணா ஹேண்ட் ஷேக் பண்றாரு. அவரை கை குலுக்கி நலன் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மாவை புகழ்ந்து பாடுறாரு. ஓ பிரம்மா, உன் தவத்தில் நான் திருப்தி அடைந்து விட்டேன். அதனால பிரம்மாவுக்கு பகவான் வரம் கொடுக்கிறாரு. அவர் இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் அவருக்கு வேத ஞானத்தை போட்டார். சோ இப்போ என்ன சொல்ற, அவரது செயலான படைப்பு தொழில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக நான் அவரை வழிபடுகிறேன். ஓ கிருஷ்ணா, நீங்க என்ன படைச்சிருக்கீங்க, நான் எப்படி எல்லாம் அந்த கிரியேஷன் பண்ணுவேன், எனக்கு நீங்க அருள் பாருங்க, அருள் பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்றாரு. மேலும் பிரம்மா என்ன சொல்றாரு, நான் எனது தொழிலின் மூலமாக உலகப்பற்றால் பாதிப்படைய கூடாது என்றும் பிரார்த்திக்கிறேன். எனக்கு நான் சிருஷ்டிகர்த்தா, நான் பிரம்மா, நான் உயிர்வாளிகளை படைக்கிறேன்னு சொல்லி அந்த உலக பற்றுதல் எனக்கு வந்துடக்கூடாது. 2வது, அதுவே நான் படைக்கிறேன் என்னும் ஆணவத்திலிருந்து என்னை காக்கக்கூடியதாகும். சோ எனக்கு ஆணவம் வந்துடக்கூடாது. ஓ ஐ ஆம் த கிரேட் பிரம்மா, ஐ ஆம் த கிரேட் பர்சனாலிட்டி, எல்லா தேவர்களுக்கும் முதன்மையானவன், நான் பகவான் நேரடியா தோன்றியவன், நானே சிருஷ்டிகர்த்தா, நானே படைக்கிறேன், நானே எல்லாம் செய்கிறேன், நான் 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 என்ற ஆணவம் அகந்தை கர்வம் வந்துவிடக் கூடாது என்று பிரம்மா பிரார்த்திக்கிறார். இதுதான் உண்மையான பிரார்த்தனை. வேற ஒரு பிரார்த்தனை நம்ம பகவான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பக்தர் அல்லது ஒரு ஆன்மீகவாதி இறைவனிடம் பகவான் கிருஷ்ணனிடம் வேறு எந்த பிரார்த்தனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க எந்த குறையும் கிடையாது. பகவான் நமக்கு மனித வாழ்க்கை கொடுத்திருக்காரு, நம்ம உயிர் வாழ தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்காரு. நமக்கு என்ன குறை? நம்ம கிட்ட இருக்கிற குறை இதுதான், நான் எனது என்னது இந்த பொய்யகங்காரம், மமகாரம், அகங்காரம். சோ இது பாதிக்கப்படக்கூடாது என்றால் அவர் பரமபுருஷனிடம் தாமரை திருப்பாதங்களை சரணடைய வேண்டும். இங்க எப்படி பிரம்மா பகவான் பிரார்த்தனை பண்றாரு, பகவானே எனக்கு இந்த ஆணவம் மட்டும் வந்துடக்கூடாது, நீங்க என்ன அருள் பாலிச்சிருக்கீங்க. ஓ பிரம்மா கிருஷ்ணரால் நேரடியாக உபதேசிக்கப்பட்டவர். சோ பிரம்மாவுடைய சிறப்பு என்ன, அவர் பகவானால் நேரடியாக உபதேசிக்கப்பட்டவர், பகவான் நேரடியா வந்தவர், அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் படைக்கிறாரு, அவர் கிரேட். ஓ ஐ ஆம் த கிரேட் கர்வம் எனக்கு வந்துடக்கூடாது. எனக்கு அந்த கர்வம் ஆணவம் செருக்கு விடக்கூடாது என்று பிரார்த்திக்கிறார். இதுதான் நம்ம பிரார்த்தனை. ஓ நான் கிருஷ்ண பக்தி பண்றேன், நான் தீட்சை வாங்கிட்டேன், நான் நாம ஜெபிக்கிறேன், நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் இதை செய்வேன் அதை செய்யறேன், நான் கிருஷ்ணாட்ட போய் இந்த கர்வம் மட்டும் வந்துடவே கூடாது. சோ எப்பவுமே நம்மளை எப்படி நினைச்சுக்கணும், நான் பகவானுடைய சேவகனுடைய 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 1000 முறை பெருக்கணும். ப்ராப்பர் 1000 டைம் மல்டிப்ளை பண்ணி. இதுதான் குலசேகர ஆழ்வார் பாடுறார், பிரித்யஸ்ய பிரித்ய பிரித்ய பிரித்யஸ்ய பிரித்ய செய்திமாம் ஸ்மரணோகநாதா. ஓ பகவானே, நான் உங்களது சேவகனின் 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 சேவனாக இருக்க ஆசைப்படுகிறேன்.
சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, தாச 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 தாசானு தாச கோபி பத்து பத்த கமலையோ, நான் கோபிகளுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகருடைய 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 சேவகனா இருக்க ஆசைப்படுகிறேன். அப்போ இந்த எளிமையான பணிவான பக்தி தான் பகவானை கவருமே தவிர, நாம் சிறிது கர்வம் ஆணவம் கொண்டு விட்டால் அது நம் பகவான் நீண்ட தூரம் பிரிச்சுடும். நமக்கு சுத்த பக்தி இதயத்தில் ஏற்படாது, நம்ம கிருஷ்ண உணர்வை அனுபவிக்க முடியாது, நம்ம பகவான் மேல அன்பை வெளிப்படுத்திக்க முடியாது, ஏற்படுத்திக்க முடியாது. அதனால இங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனை நம்ம ஃபாலோ பண்ணணும். மகாஜனோ எனக்கு கதை சம்பந்தா, மகாஜனம் பிரம்மா ஒரு மகாஜனம், அவருடைய அடிச்சுவட்டி நம்ம பின்பற்றணும். அவர் தான் நம்ம சம்பிரதாயத்துடைய பூர்வாச்சாரியன் கூட. நம்முடைய சம்பிரதாயம் பிரம்ம மாத்துவ கௌடிய விஸ்வாசம். அப்போ ஒரு வகையில பிரம்மா நம்முடைய பூர்வாச்சாரியர். சோ அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்ற மாதிரி நம்ம பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? இந்த பிரம்மாவுடைய பிரார்த்தனையை போல இருக்கணும். இந்த பிரார்த்தனை எடுத்து நம்ம பகவான் படி சொல்லணும். ஓ பகவானே, அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பிரம்மாவே உங்ககிட்ட எப்படி பிரார்த்தனை பண்றாரு, நான் ஒரு சாதாரண கட்டுண்ட வாழ்க்கையில் வீழ்ந்த பந்தப்பட்ட வீழ்ந்த ஜீவாத்மா, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க, என்னை இந்த பௌதிக குணத்திலிருந்து காப்பாத்திருங்க, எனக்கு ஆணவம் செருக்கு அகந்தை எல்லாம் வந்துடக்கூடாது, நான் எப்பவும் பணிவான எளிமையான சேவனா இருக்கணும் அப்படின்னு பகவான் பிரார்த்தனை. சோ நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு பகவான் சொல்லி தர்றாரு, சரி பிரம்மா சொல்லி கொடுக்குறாரு, அவர் ஒரு சிறந்த உதாரணமா இருக்க. அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிசுனா, புல்லை விட பணிவாக மரத்தை விட பொறுமையாக. திருநாதபி சுனீச்சேன, புல்லை விட பணிவு, தரோரிவ சகிசுனா மரத்தை விட பொறுமை. திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகி அமானீனா மானதேன, அந்த மனோபாவத்தோட எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அப்படி கீர்த்தனிய சதாகரி, அப்பதான் ஒருத்தரால தொடர்ந்து பகவானை நாமத்தை உச்சரிக்கணும். நம்மளால தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும்னா இந்த பணிவும் எளிமை நம்ம வளர்த்தணும். இந்த ஸ்லோகத்தை எடுத்து சைத்தன்ய மகாபிரபு கழுத்துல மாலையா போட்டுன்னு சொல்றேன். இந்த திருநாதபி சுனிச்சேன ஸ்லோகத்தை கழுத்துல ஒருத்தர் ஆபரணமா அணிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் ஒரு பக்தனுக்கு ரொம்ப அவசியமானது. அதனால ரொம்ப அழகான பிரார்த்தனை. நாமளும் பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ரொம்ப எளிமையான பணிவான பக்தரா இருக்கணும், அனவும் செருக்கலாம் இருக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத்.